श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्दराय गरुत्मते। गरुडमखिलमेधनीडाधिरूढं द्विषत्पीडनोत्कण्ठिताकुण्ठवैकुण्ठपीठीकृतस्कन्धमीडे स्वनीडाङ्गतिप्रीतिरुद्रासुकेत्तिस्तनभोङ्गगाढोपगूढस्फुरत्कण्ठकव्रात वेधव्यथा वेपमानद्विजिह्वाधिपाकल्पविष्ठार्यमाणस्फटावाटिकारत्नरोचिच्छटाराजिनीराजितम् कान्तिकल्लोलिनीराजितम्। இந்த முதல் சரணத்துல கருடம் அகிலவேத நீடாதிரூடம் द्विषत्पीड नोत्कंठित आकुंठ वैकुंठ पीठीकृत स्कंधमीडे என்கிற வரைக்கும் அர்த்தம் நாம இது வரைக்கும் பார்த்தோம். கருத்மான் எழுந்தருளி இருக்கிற ஒரு கூடு பறவையாக இருக்கிறபடினால பறவைக்கு கூடுன்னு சொல்றோம். அந்த வாசஸ்தானம் வேதம்தான். அப்படி வேதத்தையே வாசஸ்தானமாக உடைய கருத்மானை தன்னுடைய பீഠமாக கொண்டவர் எம்பெருமான். இந்த கருடனை அனுபவிக்கச்சே ரெண்டு விதமா அனுபவிக்கிறோம். அவர் வாகனமாகவும் அந்த வாகனத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானாகவும் ரெண்டு விதமாகவும் அந்த கருத்மான அனுபவிக்கிறோம் நாம். ஆகையால அவர் வாகனமாக எழுந்தருள் இருக்கிற அந்த நித்தியசூரிகள்ல பிரதானமாக சொல்லப்படுகிற அனந்த கருட விஷக்சனன்னு 3 பேர் பிரதானமானவாளாக சொல்றார். அதுல பிரதானமாக இருக்கக்கூடிய கருத்மான் எம்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கார். द्विषत्पीडन उत्कंठित आकुंठ वैकुंठ पीठीकृत स्कंधमीडे. வைகுண்டம் எம்பெருமானாலே பீഠீகிருத ஸ்கந்தம் கருத்மானுடைய தோல் தன்னுடைய பீഠமாக ஆக்கப்பட்டதாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஸ்கந்தத்தை தோளையுடைய கருத்மானை ஆசிரியக்கிறேன் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்ற. அந்த கருத்மான் எப்படி மேலும் எப்படி இருக்கேன்றது ஒரு அற்புதமான ஒரு கற்பனைன்றதும் அனுபவம்னு சொல்லிதான் சொல்லணும். இது கவியா இருக்கிறவாளுக்கு தான் இப்படி எல்லாம் ஒரு தோணும். ஸ்வநீடா கதி பிரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்டகம்ராத வேதவ்யதா வேபமான द्विजिह्वाधिपाकल्पविष्फार्यमाण फटावाटिकारत्नरोचिच्छटाराजिनीराजितम्. ஏற்கனவே அடியான் விஞ்ஞாபனம் பண்ண எம்பெருமானுக்குன்னு யாருமே துவேஷிகள் கிடையாது. பெருமாளை பொறுத்த வரைக்கும் சமோகம் சர்வபூதேஷன்னு எல்லா பூதங்களுக்கும் சமமாக இருந்துருக்கிறவ எல்லா பூதங்கள் விஷயத்திலையும். இன்னும் கேட்டா பெருமாள் யாருக்கான சிக்ஷை பண்ணேர்னா கூட அதுவும் ஹித புத்தினாலதான் சிக்ஷை பண்றே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆகையால அந்த எம்பெருமான் ஆசிரித்தாளுக்கு ஏதானா ஒரு கஷ்டம் வந்துடுத்தோம்னாக்க அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறவர் அல்ல. தனக்கே தன்னை யாரானா துவேஷிச்சா கூட பெருமாள் சகிச்சுப்ப. ஆனா தன்னை சார்ந்தவர்களை ஒரு அவளுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினாக்க அது அவரால் தாங்கிக்க முடியாது, பெருமாளால தாங்கிக்க முடியாது. அவள் தான் பெருமாளுக்கு துவேஷியாக இருக்கிறவா. அப்போ ஆசிரித்தாளுக்கு துவேஷி, பெருமாளுக்கு துவேஷி. துவேஷிகளை அழிப்பதற்காக கருட வாகனத்துல எழுந்தருளுறான். ஆசிரித்தாளுடைய துவேஷிகளை அழிப்பதற்குன்றது காட்டிலும் ஆசிரித்தாளுடைய துவேஷிகளை அழிக்கிறதுன்ற வியாஜத்துல
ஆசிரித்தாளுக்கு சேவை சாய்க்கிறதுக்காகவே பெருமாள் எழுந்துள்ளார். கஜேந்திராழ்வான் விஷயத்துல ஆதிமூலமேன்னு கஜேந்திராழ்வான் கூப்பாடு செய்த நாகம் நாகம் நச்சாகம்னு எல்லா தேவதைகளும் நான் ஆதிமூலம் இல்லை நான் ஆதிமூலம் இல்லைன்னு நாகம் நாகம் நச்சாகம்னு ஒவ்வொருத்தரும் விலகின்ட்டா. என்ன யாரும் கூப்பிடல என் பேரை சொல்லி கூப்பிடலன்னு சொல்லி அப்போ பெருமாள் தனக்கு தான் என்பது அவர் தெரிஞ்சுட்ட. இது கூட ஒரு ஐதிஹ்யம் சாதாரணமா சொல்ற வழக்கம். பட்டரை பார்த்து கேட்டாலாம் ஸ்ரீவைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்கு என்பதாக. இங்க மேல சொல்லச்சே அந்தரிக்ஷ லோகம், அதுக்கப்புறமா சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்துக்கு மேல பிரம்மலோகம், பிரம்மலோகத்துக்கு மேல சிவலோகம், சிவலோகத்துக்கு மேல விஷ்ணுலோகம், அதுக்கப்புறம் விரஜாநதி, அதுக்கப்புறமா ஸ்ரீவைகுண்டம்லாம் இருந்துட்டு இருக்க. இந்த லைட் இயர்ஸ்லாம் சொல்றாள் இந்த தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எத்தனை லைட் இயர்ஸ்ல இருக்கு, எவ்வளவு மைல்ல இருக்குன்னு ஒருத்தர் பட்டரை பார்த்து கேட்டாலாம். கேட்ட உடனே ரொம்ப சுலபமா பதில் சொல்லிட்டாரான். அவ கூப்பிடு தூரத்துல இருக்கு ஸ்ரீவைகுண்டம் என்பதாக. கூப்பிடுது ஆதி மூலமேன்னு கஜேந்திராழ்வான் கூட்டையர் உத்தரட்சணத்துல பெருமாள் எழுந்துட்டார் இல்லையா. இப்ப நாம சொல்ற சப்தங்கள் அவர் காதல விழுற தூரத்துல அவர் எழுந்துள்ள இருக்கார் எம்பெருமான். அந்த ஸ்ரீவைகுண்டமும் அவ்வளவு கிட்டக்க இருக்கு, அவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சாத்தேர்ன. அந்த மாதிரி நமக்காக ஆசிரியர்களுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக அந்த கஜேந்திராழ்வான் ஆதிமூலம் ஒன்னு கூட்ட உடனே அங்கேருந்து ஏந்து ஓடி வரே. அந்த வரச்சையே பகவத ஸ்வராயை நமகான்னு பட்டர் மங்களாசாசனம் பண்றேன். பெருமாளுக்கு மங்களாசாசனத்தை காட்டிலும் அந்த பெருமாளுடைய துவரை ஆசிரித்த ரட்சணத்துல இருக்கக்கூடிய வேகத்துக்கு பிரணாமம் என்று சொல்ற. இப்படி இந்த வேக ஆசிரித்த ரட்சணத்துக்காக அந்த கருடத்மான் மேல ஏறிண்டு அந்த கருத்மானையும் அவருடைய வேகமும் போராத அவரையும் தூக்கிண்டு வேகமா வரையறனெல்லாம் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பட்டர் 3 ஸ்லோகங்களால இந்த பெருமாள் கஜேந்திராழ்வான எழுந்தருளு ரட்சிப்பதற்காக எழுந்தருளும் வைபவத்தை சொன்ன. அந்த ரீதியில ஆசிரித்த ரட்சணத்துக்காக எங்கேயோ பட்டு போயிட்ட. 2 தேவிகள் உண்டு, ருத்ரா சுகீர்த்தி என்று கருத்மானுக்கு. இந்த 2 மனைவியர்களும் அவளுடைய இடத்துல இருந்துருக்கா, கிரகத்துல இருந்துருக்கா. இப்ப இவர் பெருமாளோட கூட பகவத் ஆசிரித்தால ரட்சணம் பண்றதுக்காக இவரும் பட்டு போயிட்டு, அதனால ஒரு பிரிவு ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுறது. இது ரொம்ப நாள் கழிச்சு கருத்மான் தன்னுடைய வாசஸ்தலமாக இருக்கிற கூடுக்கு வரே. வந்த உடனே அவ 2 பேரும் அணைச்சிக்கிறாளாம். ஸ்வநீட கதி பிரீத ஸ்வநீட ஆகதி பிரீத. தன்னுடைய கூட்டுக்கு வந்ததை பார்த்த உடனே சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால இவ 2 பேரும் ரொம்ப ஒரு ருத்ர சுகீர்த்தி என்று கருத்மானுடைய 2 பத்னிகள் அவ 2 பேரும் அணைச்சிக்கிறாளாம். இது எப்படி இருக்குன்னாக்க, தந்திருஷ்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற. கரதூஷணவதம் முடிஞ்ச உடனே ராமர் வரையறான். இந்த 14,000 ராட்சசர்களும் ராமனோட சண்டை போடுறான். அத்தனை பேரும் சண்டை போட செய்யும் இவர் ஒருத்தர் தான் இருக்கு. போகச்சேயே சொல்ற லக்ஷ்மணனிடத்துல சொல்லி, நீ சீதைக்கு ரட்சணமா இங்க இரு, நான் இத்தனை பேரையும் நான் வதம் பண்ணிட்டு வரேன்னு சொல்ற. அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுறது. அவ அந்த கரதூஷனால் அந்த ராட்சசாலாம் ஒத்தரா 2 பேரா 14,000 பேரோட யுத்தம் பண்ணிருக்கேன். அவளுடைய அம்பெல்லாம் பெருமாளுடைய திருமார்புல படுறது.
அங்கெல்லாம் பார்த்தோம்னா ரத்தமா கொட்டுறது. அப்போ அப்படியே ரத்தம் ஒழுகா அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு ராமர் ராமருடைய வீரத்தை பார்த்து பெரிய சந்தோஷமா சீதா பிராட்டிக்கு. தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம். இத்தனை சத்ருக்களையும் வதம் பண்ணினத்துக்கு முக்கிய காரணம் என்ன? ஆசிரித்த மகர்ஷிகள் மொத்த பேரும் ராமனிடத்துல சரணாகதி பண்ணவா. தேவை கர்ப்பபூதா ஸ்தபோதனாகன்னு அரண்யகாண்டத்துல ஆரம்பத்திலேயே சொல்ற. கர்ப்பபூதா ஸ்தபோதனாகன்னு ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல இருந்திருக்கிற குழந்தைய தாய் எப்படி ரட்சிக்கிறாளோ அந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் ராஜாக்கள் ரட்சிக்கணும். ஆகையால அப்படி ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இவாள்லாம். நாங்கள்லாம் அந்த மாதிரி எங்களுக்குன்னு என்ன தெரியும்? தாய் சாப்பிடுற ஆகாரம் தான் அந்த குழந்தைக்கு. தாயை தானே அபத்தியம் பண்ணோம்னாக்கா அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கும் அது ஆகாது போயிடும். ஆகையால தாய் மாதிரி ரட்சிக்க வேண்டியவர் ராஜாக்கள் மகர்ஷிகளை. அத்தனை மகர்ஷிகளும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணார். அப்போ மகர்ஷிகளுக்கு தபஸ் பண்ண விட்டாமல் அந்த மகர்ஷிகளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு எலும்புமெல்லாம் குவியல் குவியலா போட்டு வச்ச. அதை பார்த்துட்டு தான் ராமருக்கே கேதமாயிட்டு. அப்பதான் பிரதிஜை பண்ற, ராட்சச சமூகம் எல்லாவற்றையுமே நான் அழித்து விடுவேன் என்று. ஆகையால அங்க அந்த எதிரிகள் ஆசிரித்தர்களுக்கு எதிரிகளாக இருக்கிற ராட்சசர்களை அழிச்சுட்டு ராமர் மகர்ஷினாம் சுகாவகம்னு மகர்ஷிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் அந்த ராமனை பார்த்துட்டு அப்போ சீதா பிராட்டி அணைச்சிக்கிறான். பபுவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரும் பரிஷஸ்வஜன விகட விரோபித வீரவிரணான்னு சுவாமி தேசிகன் அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற. சீதா பிராட்டி ஒரு சமயத்துல ராமனுக்கு மனசுல ஒரு புண்படும்படியான ஒரு வார்த்தைய சொல்லிட்டாராம். என்ன வார்த்தைன்னு கேட்ட, சீதா பிராட்டியும் ராமருடன் காட்டுக்கு வரேன்னு சொல்றா. அப்ப சொல்லச்சே காட்டுல எத்தனையோ சிரமங்கள் இருக்கு, நீ தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு, ஜனக மகாராஜாவினுடைய பொண்ணு, இந்த சிரமங்கள்லாம் உனக்கு ஏற்றது அல்லன்னு சொல்றேன். அவ கேட்கல, பிடிவாதமா வர. அங்க புலி சிங்கல்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, வியாக்ரம் வா கஜம் வா வீட்சன்னு புலியையோ யானையையோ சிம்மத்தையோ பார்த்து நான் என்னத்துக்கு பயப்பட போறேன்? பாகுராமஸ்து சம்ஸ்கிருதான்னு ராமனுடைய திருக்கைகளை அணைந்தவர்களாக இருந்துருக்கோம். அப்ப நான் எனக்கு என்னத்துக்கு பயம் என்ன இருக்குன்னு அப்படி நான் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த சன்னிவேசத்துல நீ போய் சொல்றிய இந்த மாதிரி உன்னை அங்க ரட்சிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றிய. எங்க அப்பா உம்ம பெரிய வீரன்னு நினைச்சுதான் அந்த தனுர்பங்கம் பண்ண உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ உன்னுடைய வீரத்தை நீ காண்பிக்காமல் நீ ஒரு பேடியாட்டம் நடந்துக்கிறியன்னு எங்க அப்பா தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றா. அப்போ ராமருக்கு மனசுல ஒரு கஷ்டமா, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாளேன்னு. சரி நீ வந்துட்டு போ வந்து அப்படின்னு சொல்லிட்டேறவர் ராம வரா. இப்ப அது மனசுல நினைச்சு பாத்துக்கிறாளாம் சீதா பிராட்டி. ராமனை பார்த்து இப்படி சொல்லிட்டுமே 14,000 பேரையும் ஒத்தரா இருந்து அவர் இது பண்ணிருக்காருனாக்கா, இதை காட்டிலும் வேற வதம் பண்ணிருக்காருனாக்கா, ஜெயிச்சிருக்காருனாக்கா, இதை காட்டிலும் வீரத்தை பிரகடனம் பண்றதுக்கு வேற வாய்ப்பு என்ன இருக்கு என்று நினைச்சு அவரை அணைச்சிக்கிறாளாம். விகட விரோபித வீரவிரணான்னு சொல்ற. அந்த மாதிரி இவா ருத்ரா சுகீர்த்தி 2 பேரும் கருத்மான் எம்பெருமானோட இந்த
ஆசிரிதாளுடைய விரோதி நிரசனம் பண்ணுவதற்காக போன பிறகு திரும்பி தன்னுடைய கூட்டுக்கு வர, தன்னுடைய வாசஸ்தானத்துக்கு வர, வந்த உடனே ரெண்டு பேரும் அணைச்சிக்கிறாளாம். ஸ்வநீடா கதி பிரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்ட கௌராத. அந்த ருத்ரா ஸ்வநீடா கதி பிரீத ருத்ரா கீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்ட கௌராத. காடோபகூட மைதிலி திருடதர பரிரம்பணன்னு சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல சாதிக்கிறார். அதேதான் இந்த இடத்துல காடோபகூடம்னாக்கா திருடதரம் அணைச்சிக்கிறதுலயும் வெறுமையான அணைச்சிக்கிறது இல்லை, இப்படி இப்படி பண்றது இல்ல. ஒரு சந்தோஷத்தினுடைய மிகுதியினால அப்படி தன்னை கட்டி அணைச்சிக்கிறாளாம். அப்படி அணைச்சிக்கிறச்சே தனாபோக காடோபகூடம்னு இவ ரெண்டு பேருடைய மார்பகங்கள் அந்த கருத்மான் மேல அப்படியே நல்லா அழுந்த இது வருதான், ஒரு ஆலிங்கனம் ஏற்படுறதான். அந்த ஆலிங்கனம் ஏற்படச்சே புரத் கண்டக விராத கருடனுடைய திருமேனியில ஆபரணங்களாக பல பாம்புகள் உள்ளன. அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த பாம்புகள்லாம் இவ ரெண்டு பேரும் அந்த ருத்ராசு கீர்த்தி ரெண்டு பேரும் அணைச்சிக்கச்சே அத்தனை ஆபரணங்களோட, பாம்பு ஆபரணங்களோட தானே இருந்துட்டு இருக்க. அந்த ஆபரணங்களோடு இருக்கச்சே கருத்மான் இடத்துல ஒரு ரோமாஞ்சம் ஏற்படுறது. அந்த மயிர்கூச்செறிதல்னு சொல்லுவா, ரோமாஞ்சம்னு சொல்றது. அந்த ரோமாஞ்சம் ஏற்படுறதுனால அந்த புலகாங்கிதமாய் அந்த பாம்பு கூட்டு மேலெல்லாம் அது படுறது. பட்டா அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது அந்த முள்ளு குத்துற மாதிரி இருக்கிறதுனால அதுகளுக்கு படம் எடுக்க ஆரம்பிக்கிறது. வேதவ்யத ஸ்புரத்கண்ட காடோபகூட ஸ்புரத்கண்ட கௌராத வேதவ்யதா வேபமான. வேதவ்யதா வேபமான இப்படி அந்த பல பாம்புகள் எல்லாமே ஒரு உரசல் ஏற்படுறது. அந்த உரசல்னால அந்த பாம்புக்கெல்லாம் கீழே ரொம்ப 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 சாஃப்டா இருக்கும், உடம்பு வழவழான்னு இருந்துட்டு இருக்கும். அந்த பாம்பை தொட்டு பார்த்தா தெரியும். அந்த கருத்மானுடைய ரோமாஞ்சம் ஏற்பட்டு முள்ளு குத்துற மாதிரி இருக்காது. அது பட்டதுன்னாக்கா ஒரு சீரிக்கிறது, சீரிண்டு படம் எடுக்கிறது தான் அது. காடோபகூட ஸ்புரத்கண்ட கவ்ராத வேதவ்யதா வேபமான. ஸ்புரத்கண்ட விராத வேதவ்யப ஒரு அபிகாத்தம். அதனால கம்பம் நடுங்கிறதுகளாம். த்விஜிஹ்வாஹ, த்விஜிஹ்வான்னா ரெண்டு நாக்குகள்னு அர்த்தம். அந்த பாம்பனுடைய நாக்குகள் பிளவு பெற்று இருக்கின்றன. மகாபாரதத்துல ஒரு விற்த்தாந்தம் சொல்றார். சோமஸ்தானமிதம் சேதி தர்பாஸ்தே லிலிஹுஸ்ததாம் ததோத்விதா கிருதா ஜிஹ்வா சர்ப்பாணாம் தேன கர்மணா த்விஜிஹ்வாஸ்சகதா சர்ப்பா கருடேன மகாத்மனா. அமிர்த கலசம் வச்சிருக்கா. அதுக்கு கீழே தர்ப்பங்களை பரப்பி அது மேல அமிர்த கலசம் வச்சிருக்காளாம். அந்த தர்ப்பத்து மேல போய் அந்த அமிர்த கலசத்துல இருக்கிற அமிர்தத்தை சாப்பிடணும்னுட்டு அதுல ஏதான தர்ப்பத்துல ஏதான தரிச்சிருக்குமோ என்னமோன்னுட்டு நாக்கால அந்த தர்ப்பத்தை இது பண்றதாம். அது நுணச்சின உடனே நாக்கு ரெண்டா பிளவுபட்டுடுத்தோம். தர்ப்பம் சில சமயத்துல பார்த்தோம்னாக்கா அந்த புதுசா தர்ப்பம் சங்கிரகிச்சுட்டு வரைச்சு இந்த ஸ்திரீ தர்ப்பம் புருஷ தர்ப்பம்னு சொல்லுவா. அதுக்கு அந்த புருஷ தர்ப்பமா இருக்கிறதெல்லாம் கைய கீறிடும், அப்படி இருக்கும். அது குஷம் தர்ப்பம்னு எல்லாம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுல அந்த மாதிரி அது கீறிடுத்தும். அதுக்கு த்விஜிக்வா அந்த நாக்குக்கு தர்ப்பத்தால நாக்கு பட்டது. நாக்கு பட்ட உடனே நாக்கு பிளவா ஆயிடுத்தான். அதனாலதான் இது எல்லாமே அந்த பாம்பனுடைய நாக்கெல்லாம் ரெண்டா இருக்கு, பிளவுபட்டதாக இருக்குன்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம்.
இப்போ காக்காக்கு சொல்லச்சு ஒரு கண்ணு தான் இருக்குன்னு சொல்லச்சு, ஒரு கண்ணு தான் பார்வை இருக்கு, ஒரு கண்ணனுடைய பார்வைய ராமர் எடுத்துட்டதுனால காக்கா சாட்சி தான் பார்க்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு. இப்போ இந்த வேதம் இதனால ஒரு அபிகாத்தம் வலி, இந்த வலியினால நடுங்கிறது அந்த த்விஜிஹ்வா. அவைகளுடைய அதிபர்கள் சாதாரண பாம்பெல்லாம் பூஷணம் இல்ல. அனந்தன் வாசுகி அனந்தோ வாம கடகா யஜ்ஞசூத்ரஸ்து வாசுகி. அனந்தன்ற அந்த பாம்பு தான் வாம கடகம் இடது கையில இருந்து அணிஞ்சிருக்கிற ஒரு கடகமாக இருந்திருக்கிறான். யஜ்ஞசூத்ரஸ்து வாசுகி தட்சகா கட்டிசூத்திரஸ்து ஹாரஹா கார்கோட்டகஸ்ததா. கட்டிசூத்திரமாக தட்சகர் இருக்கு, ஹாரமாக கார்கோட்டகர் இருக்கு. பத்மோ தட்சிணகர்ணேத்து வலது காதுல பத்மம், மகாபத்மஸ்து இடது காதுல. சங்கஹா சிரஹா தலையில இருக்கவர் சங்க சிரப்பிரதேசேத்து. குளிகஸ்ட புஜாந்தரே மார்பல் இருக்கவர் குளிகன். ஏதைர் அஷ்டோரகைஹி ஆத்யைஹி பூஷிதம் புஜகோத்தமைஹி. இந்த 8 பாம்புகளாலே பூஷிதராக இருந்திருக்கவர் அந்த கருத்மான் என்பதாக சொல்ற. இப்படி காடோபகூட ஸ்புரத்கண்டகவ்ராத வேதம் வியபதாவேபமான த்விஜிஹ்வாதிபா கல்ப விஷ்பார்யபாண த்விஜிஹ்வாதிபா கல்ப. இப்படி கருத்ம அதாவது பல பாம்புகளை தன்னுடைய ஆபரணமாக உடைய அதனுடைய விஷ்பாரியமான. பாம்பு சாதாரணமா இருந்ததுன்னா படம் விரிக்காது. எதனா ஒரு மாறுதல் ஏற்பட்டதுன்னா தான் படம் விரிச்சு ஆடும். அந்த சுவாபாவிக நிலையை காட்டலும். நாம் கிட்ட போனவாதான் அது நம்மள்ட பயந்துட்டு படம் பிடிக்கிறதோ இல்ல நம்மளை பயமுறுத்துறதுக்காக படம் பிடிக்கிறதோ ஏதோ பண்ணும். அந்த மாதிரி இன்னொன்னோட உரசிச்சு இந்த மாதிரி சில சமயங்கள்ல தான் படம் பிடிக்குமே தவிர சாதாரண சமயத்துல அது பாட்டுக்கு ஓந்துதான் போயிட்டு இருக்கும். இப்ப அந்த கருத்மானுடைய திருமேனியில ஏற்பட்ட ரோமாஞ்சத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினால ஒரு வலி ஏற்படுறது. அந்த வலியினால பாம்பு படம் பிடிச்சு ஆடுறது. அந்த பாம்பு படம் பிடிக்கச்சு விஷ்பாரியமான ஸ்படாவாட்டிகா. ஒரு பாம்பா 2 பாம்பு 8 பாம்பு கருத்மானுடைய திருமேனியில இருக்கு. சிரஸ்லேருந்து ஆரம்பிச்சு கட்டி பர்யந்தம் வரிசையா இருந்துருக்கு. இப்படி இருந்துருக்கச்சு அந்த படங்களுடைய வரிசை இருந்துருக்கு. பாம்பனுடைய படங்கள்ல ரத்னங்கள் இருந்துருக்கு. அந்த ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கும். எத்தனையோ வருஷ காலம் ஜீவிச்சிருக்கிற பாம்பனுடைய தலையில ரத்னம் பிரகாசிக்குமா? எப்பவுமே பிரகாசிக்கும்னு சொல்லுவா. அந்த ரத்னத்தினுடைய பிரகாசம் அற்புதமான ஒரு பிரகாசம். அது ரொம்ப மங்களத்தமான நீர்காந்தி நீராஜிதம். நீராஜிதம் ஸ்படாபாட்டிகா ரத்ன ரோச்சி சட்டாராஜ நீராஜிதம். இது அற்புதமான ஒரு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துருக்கு. அது ஒரு ரேகை மாதிரி இருந்துருக்கு. இது பார்த்தோம்னாக்க மஞ்சள் நீர் சுத்தி கொட்டச்சு நடுவில் கல்பூரமும் வச்சு அவ மேல சுத்தி கொட்டுவாள. இவ பெரிய ஜெயிச்சுட்டு வந்திருக்கார் அசுரால். அதாவது இவருக்கு ஆசிரியர்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறவாள வதம் பண்ணிட்டு வந்ததுனால இவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வந்ததுனால அவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த ருத்ராசு கீர்த்திக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால ஏற்பட்ட அணைப்பு. அந்த அணைப்பினுடைய ஒரு அடுத்த ஒரு சன்னிவேசத்துல பாம்புகள்லாம் படம் எடுக்கின்றன. அந்த படத்துல இருந்துருக்க ரத்னங்கள்லாம் நன்னா பிரகாசிக்கிறது. அந்த ரத்னத்தினுடைய ஒளி பார்த்தோம்னாக்கா அப்படியே ஒரு கற்பூர நீராஜனம், கற்பூர ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆத்துக்கு ஒரு ஜெயிச்சுட்டு வந்தாக்கா ராஜாக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கிற மாதிரி நல்ல காரியம் பண்ணிட்டு வந்தாக்கா எல்லாருக்கும் ஆத்துல வாசல்ல வரைச்ச யாகம் பண்ணிட்டு வந்தாக்கா ஆவணி மாவட்டத்துல தப்பிச்சுட்டு வந்தா கூட பிரம்மச்சாரி பசங்களுக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கிற ஆரத்தி எடுத்து கொட்டுறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு ஆரத்தி மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா கருடோத்சவத்தன்னைக்கு
காத்தால 5 மணிக்கு வாசல்ல எழுவேன். 5 மணிக்கு மேல வாசல் வீசல இல்லைன்னா அப்போ அநேகமா கரண்ட் இருக்காது, ரொம்ப கும்பலா இருக்கும். எதனா மேல இருக்கிற ஒயர்ல பட்டுருத்தோம்னாக்கா கரண்ட் எதனா ஆபத்து வந்துட போறது, ஜனங்களுக்கு வந்துட போறதுன்ட்டு கரண்டே இருக்காது. அப்போ அந்த ஜனங்கள் மொத்த பேரும் கையில ஒரு தட்டுல நாட்டு சக்கரையும் கல்பூரத்தும் இதையும் தேங்காயும் உடைச்சுண்டு பெருமாளுக்கு ஹாரத்தி எடுப்பார். இந்த 2 பக்கத்துலயும் பார்த்தோம்னா அந்த இருட்டு உள்ள சன்னிவேசத்திலையும் இந்த கல்பூர ஆரத்தி பண்றது பார்த்தோம்னாக்கா எந்த வெளிச்சமுமே வேண்டாம். அந்த பெருமாள் அப்படியே ஒரு சேவை. அந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு ஆத்துலயும் ஹாரத்தி எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த கருத்மானுக்கு ஒரு ஹாரத்தி நடக்கிறது. இந்த ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். கல்லோலி காந்தி கல்லோலி நீராஜிதம். அந்த காந்திகளால ஆகிற ஒரு நதி, அந்த நதிகளால விளங்குபவராக இருந்திருக்கவர் எம்பெரும் கருத்மான் என்பதாக. கல்லோலினின்றது எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி பிரகாசிக்க கருடம். கருடம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, குரும்பாரும் சமாசோத்திய உட்டீன ஏவ விஹங்கமஹ கருடஸ்து ககசிரேஷ்டா தஸ்மாத் பன்னக போஜனா என்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளோ பெரிய பலுவா இருந்தாலும் அவ்வளோ பலுவையும் தூக்கிண்டு போறதோட மாத்திரம் இல்ல, அப்படியே மேல போயிடும். அது மேலையும் போறது. தூக்கிண்டு பலு தூக்கிண்டா கீழே தான் விழுவோம். கருத்மான் இடத்துல இருக்கிற விசேஷம் என்னன்னா, பலுவை தூக்கிண்டு மேல போறேன்னு சொல்றதுதான் அது. அதனாலேயே அவருக்கு கருடன்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த கருடன்னு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்பதாக இந்த சரணத்துல சொல்ற. இதுல சில விசேஷங்கள்லாம் பார்க்கணும். இந்த இடத்துல என்னன்னா, காந்தி சட்டாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம். நீராஜிதம்னு 2 வருது. கல்லோலினி ராஜிதம், நீராஜனம், காந்தி கல்லோலினி நீராஜனம்னு இதுக்கு சேகானுப்பிராசம் என்பதாக ஒரு பிராசம். இது ஆச்சரியமான ஒரு அனுபவத்துக்கு இது அமைப்பு, பதங்களுடைய அமைப்பு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்கா, த்விஷத்வோடனோத்கண்டிதாகுண்ட வைகுண்ட பீடி கிருதஸ்கந்த மீடே. இந்த டகாரம் இருந்துருக்க அது பல இடங்கள்ல ஆவர்த்தி வருது. இதுக்கு விருத்தியனுப்பிராசம் என்பதாக இதுக்கு பேரு. இந்த மாதிரி ஜிஹ்வாதிபா கல்ப கல்பாந்த வாத்தூல, அந்த கல்பம் அப்படின்னு சொல்லச்சு இந்த சப்தத்துக்கு திருப்பி திருப்பி வர்றதுனால இது ஒரு விதமான ஒரு பிராசம். இப்படி ஒரு பிராசங்களோட இந்த தண்டகத்தினுடைய அமைப்பு இருக்க ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லணும். இந்த இடத்துல இந்த சரணத்தினால சொல்ற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கேட்டோம்னா, முதல்ல கருத்மானும் பெருமாளும் ஒண்ணுதான். அதாவது கருத்மானும் பெருமாளுடைய அவதாரம். அந்த கருத்மான் பெருமாளுக்கு வாகனமாகவும் இருந்துட்டு பெருமாளுக்கு தானாகவும் இருந்துருக்கு, 2மாகவும் இருப்ப. அந்த பெருமாள் அவருடைய வாகனமாக இருக்கிறது. அந்த திரும்பி வரச்சே சத்ருக்கள்லாம் வதம் பண்ணிட்டு திரும்பி வரச்சே தேவிகளாலே கொண்டாடப்படுபவராக இருந்திருக்கிறவ. அந்த கருத்மானுக்கு பூஷணமாக சர்ப்பங்கள்லாம் இருக்கின்றன. அந்த சர்ப்பங்கள்லாம் அவ்வளவு அந்த ரோமாஞ்சம் ஏற்படுறதுனால அதுல இருந்து படம் எடுத்து அந்த கருத்மானுடைய ஜெயத்தை பேரிக்க போடுவது போக அதுக்கு நீராஜனம் பண்றதாக இருந்துருக்குன்னு அற்புதமாக கருத்மானுடைய வைபவத்தை இந்த சரணத்துல சுவாமி சாதிக்கிற.
அந்த கருத்மானுடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லாரும் பாத்திரமானோம்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.